IPL 2024 CSKவுக்கு அடித்த ஜாக்பாட். நியூசிலாந்து இளம் புயலை போட்டியே இல்லாமல் வாங்கியது. உலகக்கோப்பை நாயகனை தட்டி தூக்கிய காவியா மாறன். சன்ரைசர்ஸுக்கு வந்த டிராவிஸ் ஹெட். இது குஜராத் டைட்டன்ஸ் இல்லை, தமிழன் டைட்டன்ஸ். பாண்டியாவை அனுப்பிவிட்டு சோழர்களை, அதாவது தமிழ்நாட்டு வீரர்களை அள்ளி போட்ட குஜராத் டைட்டன்ஸ். ரச்சின் ரவீந்திரா மிட்சலை சென்னை அணி வாங்கியது ஏன்? தோனிக்கு பிறகு கேப்டன் யார்? IPL 2024 10 அணிகள் ஏலத்தில் வாங்கிய வீரர்களின் பட்டியல், முழு அணி விவரம். இது போன்ற பல்வேறு தகவல்களை இந்த காணொலியின் மூலம் விரிவாக பார்க்கலாம். வாங்க. IPL ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எதிர்பார்த்ததை விட குறைந்த பணம் கொடுத்து நியூசிலாந்து அணியின் இளம் வீரர் ரச்சின் ரவீந்திராவை வாங்கியிருக்கிறாங்க. ரச்சின் ரவீந்திரா இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர். 2023 உலகக்கோப்பை தொடரில் மிக இளம் வயதில் அதிக ரன் அடித்தவர்கள் பட்டியலில் முதல் 5 இடங்களுக்குள்ள இடம்பெற்றவர். CSK அணியின் கேப்டன். தோனியின் பேட்டிங் உத்தியான முதலில் நிதானமான ஆட்டம் ஆட துவங்கிய பின் வேகம் எடுக்கும் ஆட்டத்தை இயல்பாகவே இவர் கொண்டிருக்கார். அதனால் CSK அணி ரச்சின் ரவீந்திராவை வாங்கும் என முன்பிருந்து கணிப்புகள் இருந்தன. அதே சமயம் பெங்களூர் வீரர் என்பதால் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணியும் அவரை வாங்க போட்டி போடும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் எதிர்பார்த்த விதமாக பெங்களூர் அணி அவரை ஏலத்தில் எடுக்கவே இல்லை. மாறாக டெல்லி கேபிட்டல்ஸ், CSK அணிகள் ஏலத்தில் ரவீந்திராவை வாங்க போட்டி போட்டன. டெல்லி பெரிய அளவில் போட்டி போடலை. அதனால் ரவீந்திராவின் அடிப்படை விலையான 50 லட்சத்திலிருந்து 1.80 கோடியுடன் அவருக்கான ஏலம் முடிவடைந்தது. சென்னை சேப்பாக்கம் எப்போதுமே சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானமாகும். அங்கே CSK அணியின் கேப்டன் தோனி ஆஃப் ஸ்பின்னர்களை அதிக அளவில் பயன்படுத்துவார். அதன் காரணமாக ரச்சின் ரவீந்திராவை அந்த அணி வாங்கியிருக்கிறது. ஆனால் பெரிய போட்டி இல்லாமல் வெறும் 1.80 கோடிக்கு ரச்சினை CSK அணி வாங்கியது ஒரு ஜாக்பாட் என்று தான் சொல்ல வேண்டும். மற்றொரு நியூசிலாந்து அதிரடி வீரர் டேரில் மிட்செல்லையும் CSK அணி வாங்கியிருக்கிறாங்க. அவரை 14 கோடிக்கு வாங்கியிருக்கிறது CSK அணி. CSK அணியில் அம்பத்தி ராய்டு தூண் போல இருந்து வந்தார். ராய்டு ஒரு மேட்ச் வின்னர். களத்தில் நங்கூரம் விட்டு விட்டதால ராய்டு ஆட்டத்தை வென்று கொடுக்கும் நிலை கொண்டவர். அவர் அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டது CSK அணிக்கு சிறிய பலவீனம் என்றாலும் அதை வேறு ஒரு சரியான பேட்டர் மூலம் ஈடுகட்ட முயற்சித்து டேரல் மிட்சலை வாங்கியுள்ளது CSK. வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் ஷர்துல் தக்கூருக்கு ரூபாய் 4 கோடிக்கு வாங்கப்பட்டிருக்காரு CSKக்கு. CSK அணியில் ஷர்துல் தக்கூர் நீண்ட காலமாக இருந்து வந்தார். கடந்த 2 சீசன்களுக்கு முன்பாகவே விடுவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் வாங்கப்பட்டிருக்கார். தீபக் சகார் ஷர்துல் தக்கூரை வைத்துக்கொண்டு பல போட்டிகளை டோனி வென்று காட்டியிருக்கார். தோனிக்கு ஏற்ற தளபதியாக இருவரும் பல நேரங்களில் பந்து வீசி விக்கெட்டுகளையும் வீழ்த்தி அணியை வெல்ல வைத்திருக்காங்க இவங்க 2 பேரும். அதனால தான் மீண்டும் ஷர்துலை CSK அணி நிர்வாகம் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசி வரை பேட்ஸ்மேன் வைத்திருக்க வேண்டிய நிர்பந்தம் இன்றைய அணிகளுக்கு இருக்குது. ஷர்துல் தக்கூர் நன்றாக பேட்டிங் செய்யக்கூடியவர், பிட்ச் ஹிட்டராக செயல்படக்கூடியவர் என்பதால் அவரை ரூபாய் 4 கோடிக்கு CSK நிர்வாகம் வாங்கியிருக்காங்க. யார் இந்த சமீர் ரிஸ்வி? இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய அன்கேப்டு வீரரும் 20 வயதான சமீர் ரிஸ்வி என்ற வீரரை ரூபாய் 8.40 கோடிக்கு வாங்கியுள்ளது CSK நிர்வாகம். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பேட்டர் சமீர் ரிஸ்வி. இவரின் அடிப்படை விலையை ரூபாய் 20 லட்சம் தான். ஆனால் இவரை வாங்குவதற்கு குஜராத் டைட்டன்ஸ் அணியும் CSKவும் கடும் போட்டியிட்டன. இடையே டெல்லி கேபிட்டல் அணியும் சேர்ந்து போட்டியிட்டது. உத்தரப்பிரதேச T20 லீக் தொடரில் 9 இன்னிங்ஸில் 2 சதங்கள் உட்பட 455 ரன்கள் சேர்த்ததால் சமீர் ரிஸ்வி அனைவராலும் உற்று நோக்கப்பட்டார். 20 வயதான ரிஸ்வி பிக் ஹிட்டர், பெரிய ஷாட்டுகளை அடிக்கும் வல்லமை படைத்தவர். சமீபத்தில் நடந்த முஸ்தாக் அலி தொடரில் 18 சிக்ஸர்களை ரிஸ்வி விளாசியுள்ளார். தான் சந்தித்த ஒவ்வொரு 11 பந்துகளிலும் ஒரு சிக்ஸரை ரிஸ்வி பறக்க விட்டதால் CSK அணி அவரை கொத்தி கொண்டது. மேட்ச் பினிஷிங்கில் சிறப்பாக செயல்படும் ரிஸ்வியின் ஸ்ட்ரைக் ரேட் 130க்கு மேலே வச்சிருக்கிறார். மேலும் டெத் ஓவர்களை விளாசி பெரிய ஷாட்டுகளை அடிக்கும் திறமை கொண்டவர் என்பதால் பெரிய ஸ்கோரை எடுப்பதற்கு இது போன்ற பேட்டர்கள் அவசியம் என்பதால் ரிஸ்வியை CSK வாங்கியிருக்காங்க. CSKவில் முதல் வங்கதேச வீரர். CSK அணியில் இடது கை பேட்டர், வேகப்பந்து வீச்சாளர் பல நேரங்களில் துருப்பு சீட்டாக இருக்காங்க. அதனால தான் கடந்த காலங்களில் இருந்தே இடது கை பேட்டர்களும் ஸ்விங் பந்து வீச்சாளர்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுது. இந்த முறை ஏலத்தில் வங்கதேசத்தை சேர்ந்த முஸ்தபிசூர் ரகுமான் ரூபாய் 2 கோடிக்கு CSK அணியால் வாங்கப்பட்டிருக்கார். CSK அணியில் வங்கதேசத்தை சேர்ந்த வீரர் ஒருவர் இடம் பெறுவது இதுதான் முதல் முறை. இடது கை வேகப்பந்து வீச்சாளரான முஸ்தபிசூர் ரகுமான் புதிய பந்தில் நன்றாக ஸ்விங் செய்யக்கூடிய திறமை படைத்தவர். இந்திய அணிக்கு எதிராக சிறப்பாக பந்து வீசி ஏராளமான விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கார். மேலும் டெத் ஓவர்களில் சிறப்பாகவும் பந்து வீசும் திறமை கொண்டவர் என்பதால் முஸ்தபிசூர் ரகுமானை CSK அணி வாங்கியிருக்கிறாங்க.
சிஎஸ்கே கேப்டன் தோனியிடம் இவர் போன்ற வீரர் கிடைக்கும்போது சரியான தருணத்தில் பயன்படுத்தி வெற்றியும் பெறுவார். அந்த வீரரையும் உலகறியும் செய்வார். புதிய பந்தில் பந்து வீச தீபக் சகார், பத்ரிநாவுடன் அல்லது மற்றொரு பந்து வீச்சாளர் தேவை என்பதால் முஸ்தபிர் ரகுமானை வாங்கியிருக்காங்க. சிஎஸ்கே அணிக்கு வரும் சீசனில் தொடக்க பந்து வீச்சாளராக முஸ்தபிர் ரகுமான் மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமில்லை. பேட்டிங் நடுவரிசையில் 57 இடத்தை நிரப்ப டேரல் மிட்செல்லும் கெய்க்வாட்டுடன் ஆட்டத்தை தொடக்க ரச்சின் ரவீந்திராவும் வாங்கப்பட்டிருக்காங்க. கடந்த சீசனில் டெவன் கான்வே ஆட்டத்தை தொடங்கினாலும் இந்த சீசனில் ரவீந்திரா அல்லது கான்வே என மாற்றி மாற்றி பயன்படுத்தக்கூடும். இதில் கூடுதலாக ரவீந்திரா ஆல்ரவுண்டர் என்பதால் அதிகமான வாய்ப்பு அவருக்கு இருக்குது. உலகின் முன்னணி அதிரடி துவக்க வீரர் டிராவிஸ் ஹெட்டுக்கு ஏலத்தில் சில அணிகளை போட்டி போட்டன. ஏற்கனவே அணியில் 3-4 துவக்க வீரர்களை வைத்திருந்த அணிகள் அவரை வாங்க முன்வரல. ஆனால் சிஎஸ்கே மற்றும் சன்ரைசர்ஸ் அணிகள் டிராவிஸ் ஹெட்டை வாங்க முட்டி மோதின. ஒரு கட்டத்தில் 6 கோடிக்கு மேலே அவரை விலை சென்ற உடனே சிஎஸ்கே அணி தயங்கியது. இறுதியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 6.80 கோடிக்கு அவரை வாங்கினாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அவரை வாங்கினால் ஆல்ரவுண்டராக பயன்படுத்த வாய்ப்பு இருந்தது. ஆனால் அதிக விலை போனதால் சிஎஸ்கே அணி பின்வாங்கியது. சன்ரைசர்ஸ் அணி முன்னதாக டேவிட் வார்னரை துவக்க வீரராக வைத்திருந்தாங்க. எனினும் கடந்த முறை அவரை அணியிலிருந்து நீக்கி இருந்தாங்க. அந்த இடத்தை நிரப்பவே டிராவிஸ் ஹெட்டை வாங்கியிருக்கிறது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். எதிர்காலத்தில் அவர் அந்த அணியின் கேப்டனாக கூட மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமின்ஸை 20.50 கோடிக்கு வாங்கி மிரட்டியது. அப்போதும் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணி போட்டி போட்டது. அதனால் விலை ஏறவே 20.50 கோடிக்கு சன்ரைசர்ஸ் அணி அவரை வாங்கியது. மறுபுறம் சிஎஸ்கே அணி டேரில் மிட்செல்ல மற்றும் ரச்சின் ரவீந்திராவை வாங்கியது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஏலத்தில் பொதுவாக பார்க்கும்போது சன்ரைசர்ஸ் அணி ஆஸ்திரேலிய வீரர்களை நோக்கி நகர்ந்திருக்கிறது. அதே சமயம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நியூசிலாந்து வீரர்களை நோக்கி நகர்ந்திருக்கு. பெங்களூர் அணிக்கு அதிக வேகப்பந்து வீச்சாளர்கள் தேவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனால் எந்த வேகப்பந்து வீச்சாளருக்கும் ஏலத்துக்கு வந்தாலும் அந்த அணி விலை கேட்க உடனே துவங்கிட்டாங்க. இது குஜராத் டைட்டன்ஸ் இல்லை, தமிழன் டைட்டன்ஸ். பாண்டியாவை அனுப்பிவிட்டு சோழர்களை அள்ளி போட்ட குஜராத் டைட்டன்ஸ் அணி. 2024 ஐபிஎல் ஏலம் விறுவிறுப்பாக நடந்து வந்த நிலையில் குஜராத் அணியில் தமிழர்கள் அதிக அளவில் எடுக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழர்கள் அணியாகவே அது மாறி இருக்கு. குஜராத் டைட்டன்ஸ் அணியுடன் 2 சீசன்களை வழிநடத்திய ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு திரும்பி இருக்கார். குஜராத் அணியால் இவர் ரீடைன் செய்யப்பட்டார். அதன் பின் கொஞ்ச நேரத்தில் மீண்டும் இவர் மும்பை அணிக்கு மாறிவிட்டார் என்று செய்திகள் வந்தன. இதற்கான கேஸ் டீலிங் ஒப்பந்தம் 2 உரிமையாளருக்கும் இடையில் நடந்ததாக கூறப்படுது. அதாவது முழுக்க கேஸ் ஏலத்தொகை ப்ளஸ் கூடுதல் பணம் ப்ளஸ் விளம்பர வாய்ப்புகள் கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக ரோஹித் சர்மா இனி ஹர்திக் பாண்டியா தலைமையின் கீழ் ஆடுவார் என்று கூறப்படுது. இதையடுத்து குஜராத் அணியின் கேப்டனாக சும்மன் கில் நியமிக்கப்பட்டிருக்கார். இன்னொரு பக்கம் குஜராத் அணியில் முக்கியமான வீரர்கள் பலர் ரிட்டென்ஷன் செய்யப்பட்டிருக்காங்க. டேவிட் மில்லர், சும்மன் கில், மேத்யூ வேட், விருத்திமான் சகா, கேன் வில்லியம்சன், அபினவ் மனோகர், பி சாய் சுதர்சன், தர்ஷன் நல்கண்டே, விஜய் சங்கர், ஜெயந்த் யாதவ், ராகுல் தவாடியா, முகமது ஷமி, நூர் அகமது, சாய் கிஷோர், ரஷித் கான், ஜோசுவா லிட்டில், மோகித் சர்மா ஆகியோர் அணியில் ரிட்டென்ஷன் செய்யப்பட்டுள்ளாங்க. தமிழக ஆல்ரவுண்டர் ஷாருக் கான் ரூபாய் 7.4 கோடிக்கு குஜராத் டைட்டன்ஸ் அணியில் இணைந்திருக்கார். பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் ஏலப்போரில் ஈடுபட்ட நிலையில் ஷாருக் கான் இறுதியில் குஜராத் அணிக்கு சென்றார். ஏற்கனவே குஜராத் அணியில் சாய் சுதர்சன், சாய் கிஷோர், விஜய் சங்கர் ஆகியோர் இருக்காங்க. தற்போது ஷாருக் கானும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட குஜராத் டைட்டன்ஸ் அணி தற்போது தமிழர்கள் டைட்டன்ஸ் அணியாக மாறியிருக்கு. பாண்டியா அணியிலிருந்து சென்ற நிலையில் சோழர்கள் உள்ளே வந்தது போல முழுக்க தமிழர்கள் அணியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த ஏலத்தில் 10 ஐபிஎல் அணிகளும் வீரர்களை போட்டி போட்டு வாங்கினாங்க. அதிகபட்சமாக மிட்செல் ஸ்டாக் 24.75 கோடி வரை விலையை பெற்று ஐபிஎல் வரலாற்றில் மாபெரும் சாதனை புரிந்தார். இந்த ஏலத்தில் மொத்தமாக 10 அணிகள் சேர்த்து அதிகபட்சமாக 30 வெளிநாட்டு வீரர்கள் உட்பட 77 வீரர்களை வாங்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஆனாலும் அத்தனை இடங்களையும் அணிகள் நிரப்பலை. இந்த ஐபிஎல் ஏலத்தில் 10 அணிகளும் 72 வீரர்களை மட்டுமே வாங்கியிருக்காங்க. அதில் 30 வெளிநாட்டு வீரர்களின் இடங்கள் மட்டுமே முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கு. ஏலத்திற்கு பின் 8 அணிகளில் தலா 25 வீரர்கள் இருக்காங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் 23 வீரர்களும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு 22 வீரர்களும் மட்டுமே இருக்காங்க. 2024 ஐபிஎல் மினி ஏலத்திற்கு பின் ஒவ்வொரு ஐபிஎல் அணியிலும் இடம்பெற்றுள்ள வீரர்கள் பட்டியல். இதனைத் தொடர்ந்து ரச்சின் ரவீந்திரா ஏலம், அதாவது 1.80 கோடிக்கு வாங்கப்பட்டிருக்காரு. ஷர்துல் தாக்கூர் 4 கோடிக்கு வாங்கப்பட்டிருக்கார். டேரில் மிட்செல் 14 கோடிக்கு வாங்கப்பட்டிருக்காரு. சமீர் ரிஸ்வி 8.40 கோடிக்கு வாங்கப்பட்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் முஸ்தபிசூர் ரகுமான்,
2 கோடிக்கு வாங்கப்பட்டார். அதை தாண்டி அவினிஷ் ராவ் ஆரவெல்லி ஏலம் 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கார். மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொளியின் மூலம் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.